கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை விடாத தேவன். நம்மை எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நம்மை சந்தோஷமாய் வைக்கிற தேவன் அவர். இந்த வசனத்திலே சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். அதாவது தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பட்டணத்திலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். ஒருவேளை இதுவரைக்கும் அழுது கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் இனி நீ அழுது கொண்டிராய் என்று தேவன் சொல்லுகிறார். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. அல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆபத்து வேளைகளில் கூப்பிடுகிறோம், துன்ப வேளைகளில் கூப்பிடுகிறோம், நாம் தேவைப்படும் போதெல்லாம் கூப்பிடுகிறோம். அப்படி கூப்பிடும் பொழுது இனிமேல் தேவன் அவருடைய உருக்கமான இரக்கங்களினாலே இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். நாம் அழுது கொண்டிருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. ஆகவே தான் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உடனே தேவன் பதில் தருவார். அவர் நம்மை அழவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் கூட அந்த நாயின் என்ற ஊரில் உள்ள அந்த விதவை தன் ஒரே மகனை இழந்த பொழுது அந்த பாடைக்கு பின்னாடி அழுது கொண்டு போன பொழுது இயேசு அதை பார்த்து மனதுருகி அந்த பாடையை தொட்டு அந்த மனுஷனை, அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி தாயின் கண்ணீரை துடைத்ததை பார்க்கிறோம். அதே போன்றுதான் லாசரு மரித்து 4 நாள் ஆன பொழுது இயேசுவை பார்த்த பொழுது மார்த்தாள் மரியாள் அழுதார்கள். இயேசு அதை கண்டு இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். நாம் அழும்போது தேவனும் கலங்குகிறார். அவருடைய கண்ணீரிலும் கண்களிலும் கண்ணீர் வருகிறது. அவர் அவ்வளவு இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். அப்படியே மரித்த லாசரு 4 நாட்கள் ஆன பிறகும் உயிரோடு எழுப்பி சகோதரிகளுக்கு ஒரு சகோதரனாக கொடுத்தார். இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நாம் இனி அழுது கொண்டிருக்க தேவையில்லை. நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உடனே தேவன் பதில் தருவார். நம்முடைய எந்த காரியத்திற்காக நாம் அவரை அணுகிறோமோ நிச்சயமாகவே அந்த காரியத்திலே தேவன் நமக்கு ஜெயத்தை தருவது உறுதி. ஆகவே இந்த நாட்களிலே நாம் எதை குறித்தும் கலங்காமல் கர்த்தரை நோக்கி இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நோக்கி கூப்பிடுவோம். இனி நாம் அழுது கொண்டிருக்க தேவையில்லை. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இனி நீ அழுது கொண்டிராய் எங்களோடு திட்டமும் தெளிவுமாக தேவன் பேசியிருக்கீங்கப்பா. எல்லா மனிதர்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உடனே எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற தேவனாயிருக்கிறபடியால் நன்றி. எங்கள் கண்ணீரை துடைக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.